Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லா பேருமே அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம ரெடி ஆகணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலராக சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நீங்கள் என்ன பண்ணலாச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல காலேஜில் நல்ல சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சிஇஜி கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா, அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய ஐடி, அதுக்கப்புறம் சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் இ. சரியா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐடி கேம்பஸ். சரியா, எம்ஐடி கேம்பஸில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஐடி, இசி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் 13, 15 அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இசி. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாப் காலேஜில் இருக்கக்கூடிய டாப் கோர்சஸ். சரியா, உங்களுக்கு சப்போஸ் ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஐடி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஏஐடிஎஸ்க்கு இன்னமும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி இன்னமும் எந்த வித தகவலும் இல்லை. அதனால் ஏஐடிஎஸ் நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006 கவுன்சிலிங் கோடு கம்ப்யூட்டர் சயின்ஸு எஸ்எஸ் தான் அங்கே இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியும் அங்கே எஸ்எஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இசி, அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் 2007 கவுன்சிலிங் கோடு சிஎஸ்சி ஐடி. அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் மதுரை சிஎஸ்சி ஐடி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிஐடி சென்னை. சரியா, கவுன்சிலிங் கோடு 1399 கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி. அதுக்கப்புறம் பிஹெச்டி ஐடெக். சரியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2377 சிஎஸ்சி ஐடி கொடுக்கலாம். ஜிசிடி கோயம்புத்தூர் ரொம்ப முக்கியமான காலேஜ் 2005 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்எம்கே திருவள்ளூரில் இருக்குது 11, 13 கவுன்சிலிங் கோடு சிஎஸ்சி ஐடி கொடுக்கலாம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில் இருக்குது சிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கொடுக்கலாம். 12, 11 கவுன்சிலிங் கோடு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 27, 12 கவுன்சிலிங் கோடு சிஎஸ்சி ஐடி கொடுக்கலாம். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரியா, இது கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 27, 39 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிசிஇ சேலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். அதாவது குறைவான கட் ஆஃப் தான் சார் எனக்கு இருக்குது, ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டிங்க அப்படின்னா குறைவான கட் ஆஃப் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலேஜ் நீங்கள் கொடுக்கலாம். நல்லபடியாக உங்களுக்கு குறைவான கட் ஆஃப்னு நான் சொல்லும் போது 179, 178 இந்த ரேஞ்சில் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட்டில் இருப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜிசிஇ சேலம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் இசிஇ கொடுக்கலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 27, 11 கவுன்சிலிங் கோடு சிஎஸ்சி ஐடி கொடுக்கலாம். ஸ்ரீ சாய்ராம். சரியா, இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி ஐடி கொடுக்கலாம். 14, 19 ஆர்எம்டி 11, 12 சிஎஸ்சி ஐடி கொடுக்கலாம். ஸ்ரீ சாய்ராம் வந்து இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா 13, 24 சிஎஸ்சி ஐடி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கனக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது, அதோட கவுன்சிலிங் கோடு வந்து 14, 19. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்குது, அதோட கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 13, 24. அதனால் இந்த மாதிரி ஒரே நேமில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு கவுன்சிலிங் கோடு வந்து நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.